தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும் என அமித்ஷா பலமுறை கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பதில். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத சிறுநீரக கொள்ளை குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் சின்னமனூரில் மகளிர் உரிமை தொகைக்கான மனுவை பெறுவதில் அதிகாரிகள் பாகுபாடு காட்டுவதாக பெண்கள் புகார். தீரன் சின்னமலையின் படை தளபதி பொல்லானின் 220வது நினைவு நாள். அரச்சலூரில் உள்ள நினைவிடத்தில் பாமகவினர் மரியாதை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்திலிகாந்தி நகர் பகுதியில் வீட்டில் கழுத்தறுபட்ட நிலையில் இளைஞரின் உடல் மீட்பு. காவல்துறை விசாரணை. முன்னறிவிப்பின்றி திரும்ப பெறப்பட்ட ஊர்தி வசதி. மயிலாடுதுறை காவல் அதிகாரி சுந்தரேசன் அலுவலகத்திற்கு நடந்தே சென்றதால் பரபரப்பு. பல்லடம் அருகே பழைய பஞ்சு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த கோரி புதுக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் உராவி அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மதுரையைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. சோளிங்கரில் பாமக வழக்குரைஞர் சக்கரவர்த்தி கொலை வழக்கில் கைதான 4 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ஆட்சியர் ஆணை.